இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து நேற்றுக்கும் முந்தானேத்தும் வந்து பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ அப்படின்னு அந்த ரியாலிட்டி ஷோ பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதனை தொடர்ச்சியா இன்னைக்கு நடந்த எபிசோடு, அது இன்னைக்கு நடந்த எபிசோடை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு, யார் யார் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, யார் யார் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா 3 ரிஜெக்டடு, 1 செலக்டடு, 4 ஆன் ஹோல்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வந்து பர்வீன் பானு அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. மணிவண்ணன் வந்து ஆன் ஹோல்டு இருக்காரு. ஹைட் கார்த்தி ஆன் ஹோல்டு. யோயோ அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அப்படிங்கிறவங்க யோயோங்கிற பேர் வந்து அவரும் ரிஜெக்ட் ஆயிட்டாரு. கரிஷ்மா அவங்க வந்து ஆன் ஹோல்டு வச்சிருக்காங்க. புகழேந்தி அவர் வந்து ராஜு ரிஜெக்ட் பண்ணாரு. பட் ஓவியா அண்ட் ஆர் வந்து ஆன் ஹோல்டு பண்ணாங்க. ஸ்ரீ நாகநித்யா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் உமாபதி அவங்கள வந்து ராஜு செலக்ட் பண்ணாரு. ஓவியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆரி வந்து ஆன் ஹோல்ட் போட்டு ஆன் ஹோல்டில் வச்சிருக்காங்க. கவிஞலவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஓவியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் மற்ற 2 ஜட்ஜஸ் வந்து ஆன் ஹோல்டில் போட்டாங்க. திவ்யா அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு இருந்த எபிசோட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் உங்க ஹரிஷ் கூட பேசுறதுக்காக அப்படியே இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ நீ ஃபர்ஸ்ட் சொல்லிட்ட, இது வந்துட்டு 4வது எபிசோடு தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த 4 நாளைக்கும் வந்துட்டு இப்போ ப்ரோக்ரஸ் தான் இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்றது, கொஞ்சம் ஃபிளாஸ் இருந்தாலும் அந்த செகண்ட் டே அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், தேர்ட் டே அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி வந்துட்டு போகலாம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹோல்டுன்னு எடுத்துக்கோ, ஹோல்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துக்கோ. சோ உன்னால வந்துட்டு செலக்ட் பண்ணவும் முடியல, ரிஜெக்ட் பண்ணவும் முடியல. அப்ப நீ ஜட்ஜிக்கே லாய்க்கு இல்லைன்ற நான் 3 பேரையுமே சொல்றேன். நான் ஜட்ஜிக்கே லாய்க்கு இல்லை. எப்ப வந்துட்டு உன்னால ஒரு ஹோல்ட் எப்ப வைக்கலாம்னாக்கா, 3 பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஒப்பீனியன் இருக்கிறப்ப நீங்க ஹோல்ட வைக்கலாம். அந்த ஹோல்டே ஒரு முழு நேர வேலையா பண்றதுக்கு நீங்க எதுக்கு நீங்க ஜட்ஜு? நீங்க வந்து ஒரு செலிபிரிட்டியை பண்றீங்க அப்படின்னாக்கா, ஐயோ அவங்கனால என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்துட்டு காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்துட்டு பெரிய டான்ஸ் மாஸ்டரோட பொண்ணு அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருந்தது. கமலாசன் அதுதான் இனிஷியேட் பண்ணிட்டே இருந்தாரு, அதுக்காக பயப்படுறீங்களான்ற மாதிரி. சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னாக்க பரவாயில்ல. இப்ப நீங்க பண்றது காமன் மேன்ல அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன பயம் இருக்கு, என்ன உங்களை தடுக்குதுன்னு கேக்குறேன். எஸ் தான் எஸ் சொல்லுங்க, நோனா நோ சொல்லுங்க. அந்த ஹோல்டுன்ற ஆப்ஷனை மெதுவா வைங்க. எல்லாருக்குமே நீங்க அதை கொடுத்துட்டு இப்ப இன்னைக்கு நீங்க 8 பேர் பாக்குறீங்கன்னா ஒருத்தரை செலக்ட் பண்றீங்க, 3 பேரை ரிஜெக்ட் பண்றீங்க. இதுல 4 பேரை வந்துட்டு இப்ப இந்த 2 இதுக்கும் கவுண்ட் வந்துட்டு அந்த ஹோல்ட வைக்கிறது அதிகமா இருக்கு. டே பை டே ஹோல்ட் அதிகமா இருக்க இருக்க உங்களுக்கு அந்த ஜட்ஜ் பண்ற அந்த இது கிடையவே கிடையாது, அந்த தகுதியே கிடையாதுன்றது தான் நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நான் அடுத்தது வந்துட்டு திவ்யாவை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஐ ரியலி வண்டர் என்னத்துக்காக செலக்ட் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அவங்க நான் பிக் பாஸே பார்த்தது இல்லைன்றாங்க. இந்த பிக் பாஸ இந்த 9 வருஷமா ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு நாளும் பார்த்து 24x7 எல்லாம் பார்த்து எத்தனையோ தடவை வந்துட்டு அப்ளை பண்ணி கிடைக்காம போய் எனக்கு நிறைய பேரை தெரியும். எனக்கு நிறைய பேர் நான் பிக் பாஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கேன், உங்களால எதனா பேச முடியுமா மேம் அப்படின்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடைக்கணும், நாங்க வந்துட்டு ஷைன் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ்னாலே என்னன்னு தெரியாதான் அவங்க சொல்றது. ஆனா நான் பார்த்த வரைக்கும்ன்றாங்க. என்னத்தை பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 3 நாள் பார்த்தாங்களாமா ரீல்ஸ்ல. சோ உங்க ப்ரோக்ராம அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்போ நீங்க ஒரு பார்ட்டிசிபென்ட்டா யூஆர் ரிஜெக்டட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ரெட் கார்டு கொடுத்திருந்தாக்க ஐ வுட் ஹவ் அப்ரிஷியேட்டட் இட். நீங்க ஒரு ரவுண்ட் இப்ப நீங்க என்ன பேசிஸ்ல தெரியுமா கொடுத்துருக்கீங்க, அந்த பையனை வந்துட்டு நாய் மாதிரி பண்ண வச்சு அதுக்கு வந்துட்டு அவங்க ஹியூமானிட்டி பார்த்துட்டு, இல்ல நான் என்னதான் ஒரு டாஸ்கா இருந்தாலும் வந்துட்டு நான் ஹியூமானிட்டி பார்க்குவேன் அப்படின்னுட்டு இப்ப அந்த மனிதாபிமானம் அப்படின்ற இந்த வார்த்தையை கொண்டு வந்து அவங்க ஒரு கேம் ஆடிட்டு போயிருக்காங்க. சோ இல்ல தோத்து போனது 3 ஜட்ஜ். திவ்யா வந்து மனிதாபிமானம் பார்த்தாங்கன்னு சொல்ல நான் நினைக்கல. அவங்க பார்த்ததுன்னா ஹியூமனிட்டியை தாண்டி அவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத ஒரு விஷயம் பார்த்தாங்க.
ஒரு மனுஷனை வந்து நீங்க நாயா நடத்துறீங்க அப்படின்னா அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத திவ்யா முதல்ல சொன்னீங்க. ஸோ அங்கே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியமாக பார்க்கணும். நீங்க அந்த டாஸ்க் போது ஆரி சொல்றத கேட்க முடியாம ஓவியா வந்து சங்கடப்பட்டாங்க. ஓவியாவுக்கு வந்து அந்த டாஸ்கே பிடிக்கல. அது தெளிவா அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே காட்டினாங்க ஓவியா. ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ஓவியாவுக்கும் தெரியுது. திவ்யா அதை வந்து வெளிப்படுத்துறாங்கிறதுனால அங்க இருக்கிற மற்ற ஜட்ஜஸும் வந்து ஓகேங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வந்து நீங்க பிக் பாஸ் ஷோக்கு போகலாம், அது தப்பு இல்லை. பட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்துதான் நீங்க பிக் பாஸ் ஷோ போகணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு அந்த பையன் மேலதான் வருத்தமா இருக்கு. ஒரு நாயம் வந்து நடிக்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க நாயம் நடிச்சிருவீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு பொண்ணுகிட்ட வந்து நீங்க ஷூ தொடங்கிங்கிறாங்க பித்து மாதிரி. அந்த பொண்ணு முடியாதுங்கிறது முதல்ல. ஆனா எனக்காக நான் என்னுடைய வளர்ச்சிக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகுது. ஏன் பண்றீங்க நீங்க? அது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட வந்து நீங்க குறைக்க மாதிரியா? இல்ல அப்படி எல்லாம் பண்ணிட்டு நீங்க போகணுமான்றதுதான் என்னோட கேள்வி. அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க விட்டு கொடுத்துட்டு நீங்க இப்படி ஒரு ஷோ போகணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அப்படி என்ன இந்த ஷோ உங்களுக்கு கொடுக்க போகுது? வாழ்க்கை கற்றுக் கொடுக்காத பதம் உங்களுக்கு, வாழ்க்கை கற்றுக் கொடுக்காத பாடத்தை உங்களுக்கு இந்த ஷோ என்னத்தை கற்றுக் கொடுக்க போகுது? ஸோ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த திவ்யாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. அந்த பையன் நீங்க என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற நிலைமையில தான் அவன் கலந்துலவன். ஸோ அதனால வந்து ஆன் ஹோல்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப. இல்ல அதுதான் அந்த பையனை வந்துட்டு ஹோல்ல வச்சுட்டு இவங்க திவ்யாவுக்கு பிக் பாஸ்னால என்னன்னு தெரியாத திவ்யாவை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணது ஐ எம் நாட் ஓகே வித் தட். நீ சொல்ற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் நான் செகண்டரியா தான் நான் கொண்டு வரேன் நான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆரி வந்துட்டு when he initiated the task வந்துட்டு he said அந்த பேர் திவ்யா, அந்த பையனோட பேர் சம்திங், அந்த ரெண்டு பேரையும் வந்துட்டு நீங்க தூர விலக்கி வச்சுட்டு நீங்க வேற மனுஷனா தான் நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. அப்பயும் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவைப்பட்டுச்சுன்றப்ப அப்ரிஷியேட்டட். அதை நான் குறை சொல்ல வரல. ஆனா அதுக்காக வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க, அது கூட பிக் பாஸ்னாலே என்னன்னு தெரியாம ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்போ வந்துட்டு ரியலி இது வந்துட்டு ஒரு ஃபன்னியா இருந்தது உங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றத சொல்லுவேன். அடுத்தது வந்துட்டு பர்வீன் பானு, யோயோ, அந்த நாகநித்யா இவங்களெல்லாம் வந்துட்டு எலிமினேட் டக்கு டக்கு டக்குன்னு பண்றீங்க. எனக்கு சத்தியமா புரியல. அந்த யோயோ எல்லாம் வந்துட்டு யோயோவும் வந்துட்டு அந்த ஹைட் கார்த்திக் அவங்க ரெண்டு பேரையும் நிக்க வச்சுட்டு பண்ண வைக்கிறாங்க. அதுல ஹைட் கார்த்திக்கோட வாய்ஸ் ரேஸ் ஆகுது, யோயோக்கு வந்துட்டு அந்த வாய்ஸ் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அது கூட ஓகே, நம்ம ஹியூமானிட்டி பேசினதுனால இந்த வார்த்தை சொல்றேன் நான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீ இஸ் ஹோல்டிங் ரெட் கார்டு, ஹீ இஸ் ஹோல்டிங் எல்லோ கார்டு. அப்போ வந்துட்டு அங்க அந்த ஒரு பேட்டி கொடுக்குறப்போ அந்த கார்த்திக் வந்துட்டு இவர் ஒரு ஹியூமிலியேட் பண்றாரு, கிண்டல் பண்றாரு, நக்கல் பண்றாரு தோத்துட்டாருன்னுட்டு. அப்ப அவர் சொல்றாரு நீ சந்தோஷமா இருக்க அதனால நீ இந்த ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க, நான் வருத்தத்துல இருக்கேன் என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அது உண்மையிலேயே எனக்கு வலிச்சது. ரிஜெக்டட்னாக்கா இந்த அளவுக்கெல்லாம் கேவலப்படுத்தி அனுப்பாதீங்க. இப்ப அந்த இன்டர்வியூவே தேவையில்லை. ஒருத்தர் ரிஜெக்ட் ஆனவரை வந்துட்டு மைக்க பாரு கேமரா பாருன்றதெல்லாம் வந்துட்டு நாட் ஃபேர்ன்றதுதான் இது. அதுதான் விஜய் டிவி காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சிங்கர்ல யாராவது ரிஜெக்ட் ஆனா அவங்கள்ட்ட போய் பேட்டி இருப்பாங்க. அழாத ஒரு பொண்ணை வந்து அழ வச்சு அதுல டிஆர்பி எடுக்கிறது தான் வந்து விஜய் டிவியுடைய அவங்க காலகாலமா கடைபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ அது தவிர்க்க முடியாது. விஜய் டிவி ஷோக்கு நீங்க போறீங்கன்னா அது தவிர்க்க நீங்க முன்னாடி யோசிக்கணும். விஜய் டிவி ஷோவா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு போகக்கூடாதுன்றத முடிவு பண்ணணும். சோ இவங்க கிட்ட இப்ப ரிஜெக்ட் ஆனவங்க இவங்க கிட்ட டேலண்ட் இல்லையானாக்கா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. லைக் they didn't utilize properly சொல்லுவேன். யோயோவை பொறுத்த வரைக்கும் when he was singing கார்த்திக் he was dancing, yeah, அது தேவையே கிடையாது. பட் அந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அதை வந்துட்டு ஏன் பார்க்கல அப்படின்றதும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா தட் வாஸ் நாட் ஹிஸ் சான்ஸ். அப்படி இருக்கும் போது ஹி ஹாஸ் அ டேலண்ட். ஒரு அந்த யோயோவை வந்துட்டு ஹோல்ல வச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அங்க வந்துட்டு என்னத்தை பார்த்து இவங்க எல்லாம் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றத எனக்கு சத்தியமா புரியல இது வரைக்கும். வந்து டான்ஸ் ஆடினாரா அப்படின்னா இல்லைன்னு அது பேர் டான்ஸ் கிடையாது. சும்மா வந்து பேருக்கு ஒரு 4 ஸ்டெப்பு போகணுங்கிறது டான்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னீங்க காயத்ரி மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் போனாங்க, கமல்ஹாசன் அதெல்லாம் கேள்வி கேட்டார். காயத்ரி மாதிரி நீங்கள் வந்து யாரும் பேச மாட்டேங்கிறீங்களா பெருசாக அப்படின்னு சொல்லி கேள்விட்டோம். காயத்ரி அவங்களோட நான் பழகிருக்கேன். இப்போ சமீப நாட்களில் பாலிடிக்ஸ் ரீதியாக நான் பழகிருக்கேன் அவங்களோட. ஸோ அவங்களோட ட்ராவல் பண்ண அனுபவம் இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு காயத்ரி அவர்கள் வந்து எவ்வளோ வியப்பை பழக முடியும்னு எனக்கு
ஷீ இஸ் வெரி பொலைட். அவங்க வந்து என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பெருசா பேசுவாங்க தவிர சம்மந்தமில்லாத விஷயத்துல அவங்க தலையிடவே மாட்டாங்க. அப்படியான ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி அவங்க இப்படி இருந்தாங்க எனக்கே புரியல ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு வந்து பிக் பாஸ்ங்கிறது உங்களுக்கு யாரை வேணாலும் எப்படி வேணாலும் காட்டும் கேமராஸ். அப்படி இருக்கிறப்போ ஓகே. நீங்க நீங்க டான்ஸே ஆட தெரியாம டான்ஸ் ஆடுறேன்னு நீங்க சொல்லிட்டு அங்க ஆடவே முடியாம நீங்க திணறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிக் பாஸ்குள்ள அனுப்பி ஒண்ணுமே யூஸ் இல்லாம போயிடக்கூடாது. ஸோ அந்த வகையில என்னை பொறுத்தவரை அவர் ரிஜெக்ட் பண்ணதுங்கிறது நியாயமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். எது நியாயம் இல்லை அப்படின்னா ஆஹ், எனக்கு எனக்கு வந்து அரவிந்த் குமார் பத்தி வந்து ஆன் ரோல்ல போட்டிருந்தாங்க. ராஜு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். நீங்க 3 ஜட்ஜஸ் வந்துட்டு 3 விதமான கருத்து இருக்கு அப்படிங்கிறது ஓகே, அது வந்து அக்செப்ட். பட் என்னையும் 3 பேரும் மறுபடியும் ஏதாவது ஒரு டெசிஷன் வந்து தான் ஆகணும். நீங்க ஆன் ஹோல்ட்ல போடுறதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் பேசாம பேசாம. இப்ப அரவிந்த்குமார் பத்தி அதுதான் என்ன சொல்றேன். பெருசா அரவிந்த்குமார் பத்தி ஒன்றும் பெருசா பண்ணல. நீங்க அவர் ஆன் ஹோல்ட்ல இருக்கிறதுக்கு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அவர் ஆன் ஹோல்ட்ல எதுக்கு இந்த ஆன் ஹோல்ட் நம்பர்ஸ் நீங்க வந்து உயர்த்தி காட்டிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இல்ல நமக்கு விஜய் சேதுபதினாலதான் வந்துட்டு ஒரு ஆங்கரிங் பண்ண முடியல. ஆனா எலிமினேஷன் வந்துட்டு விஜய் சேதுபதி டென்ட் டிசைட், எல்லாமே வந்து சேனல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ விஜய் சேதுபதி தான் வந்துட்டு ஒரு மொக்கையான ஆங்கர் நமக்கு கிடைச்சிருக்காங்கன்னுட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தாக்க, இப்ப இவங்க வந்த ஜட்ஜஸும் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூட, ஒரு ஃபைனல் டிசிஷன் கூட எடுக்க முடியாத அளவுக்கு 3 பேரும் அவ்வளவு மோசமாவா இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் என்னத்தை சாதிச்சு, இப்போ ஆரி சொல்றப்பெல்லாம் வந்துட்டு நான் இங்கெல்லாம் வந்துட்டு இவ்வளவு ப்ரெஷரை நான் பார்த்தேன், இவ்வளவு ப்ரெஷரை பார்த்தேன்னுட்டு நான் ஆரி சொல்றாரு. ஆரியும் வந்துட்டு நிறைய விஷயம், நிறைய இடத்துல வந்துட்டு கோவப்பட்டிருக்காரு, இல்ல நல்லா சொல்ல. ஏன்னா அவர் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்போ வந்துட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவரே அந்த சாப்பாடை எடுத்து குப்பையில கொட்டின சீன்ஸ் எல்லாம் கூட உண்டு. சோ நீங்க மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் நட்டுன்னு எடுத்துக்கிறீங்க. நீங்க எந்த ப்ராசஸ், நீங்க செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்க எப்படி கொண்டு போறீங்க அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. எக்ஸாக்ட்லி நீங்க எதை வச்சு செலக்ட் பண்றீங்க? டேலண்டா, இல்ல பர்சனாலிட்டியா, இல்ல என்டர்டைன்மெண்டா, இல்ல லைஃப் ஸ்டோரியா, இல்ல கான்பிடன்ஸா? எதை வச்சு நீங்க பண்றீங்க? என்ன டிராமா கிரியேட் பண்றீங்க? பொட்டன்ஷியலா இருக்கா அப்படின்றதுதான் ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா எல்லாருக்கும். டேலண்ட் இப்போ வச்சு செலக்ட் பண்றதா இருந்தா புகழேந்தி அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்தாரு. அவசர கேள்வி மார்ஷியல் ஆர்டிஸ்ட், ரெண்டாவது மஜிஷியனாக இருந்தாரு. அவரும் ஆன் ஸ்பாட்ல தனக்கு தெரிஞ்ச மேஜிக் எல்லாம் காட்டினார். தனக்கு தெரிஞ்ச மேஜிக்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருந்தோம் ஆன் ஸ்பாட்ல. என்னால வந்து நாடி துடிப்பை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி காட்டினாரு. மாயா அக்செப்ட் பண்ணாங்க. ஆமா ஸ்டாப் ஆச்சுன்னு அக்செப்ட் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு மேல என்ன பண்ணணும்? நீங்க அவர் வந்து இந்த எக்மோ கருவியிலலாம் நாங்கள் வச்சா நீங்க நம்ம அதுலலாம் வந்து உங்களுடைய நாடி துடிப்பு ஸ்டாப் பண்ணி காட்டுவீங்கன்னு கேட்குறாங்க. பண்ணுவேன் அப்படின்றாரு அவர். உங்களுக்கு அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு மேல நீங்க அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? ஓகே. ஆக்சுவலா இந்த ஷோல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கிறது ஜட்ஜஸ் வந்து கண்டஸ்டன்ட சொன்னாதான் கண்டஸ்டன்டால பண்ண முடியும். எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன என்டர்டெயின் பண்ண முடியும் அவங்களால? என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன், நீங்க செலக்ட் பண்றதுக்கும் நீங்க ரிஜெக்ட் பண்றதுக்கும் டிரான்ஸ்பரன்சி வைங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இன்ன ரீசனுக்காக நான் இவங்களை செலக்ட் பண்றேன். இன்னும் இப்ப நீ சொல்ற பாரு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதுக்காக நான் அவங்கள செலக்ட் பண்றேன், இல்ல இதுக்காக அவங்கள ரிஜெக்ட் பண்றேன். டூ சம்திங், சே சம்திங், மேக் இட் டிரான்ஸ்பரன்சி. ஏன்னா 3 ஜட்ஜு போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் காமன் மேன் சொல்லிட்டு இது எல்லாமே வெட்ட வெளிச்சமா நாங்க காட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றப்போ வந்துட்டு மேக் இட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வாங்க அந்த இடத்துலன்றது தான் நாங்க சொல்றோம் அப்படின்றது. இந்த கண்டஸ்டன்ஸ் ஹோல்ட் பண்றதெல்லாம் வந்துட்டு என்ன இதுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ற டாஸ்கே போரிங். நீங்க அவங்கள ஹோல்ட்ல வச்சு அடுத்த ரவுண்டுக்கு நீங்க அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள ஒரு டாஸ்க் பண்ண வைக்கிறது உண்மையிலேயே வந்துட்டு வெறுத்துருவோம் நாங்க. சோ அந்த ஹோல்டுன்ற ஆப்ஷனே வேண்டாம். சே எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். 3 பேர்ல டிசைட் பண்றது கூட முடியாதா அப்படின்றது தான். சோ எனக்கு வந்துட்டு அந்த ஹோல்ட்ல வந்துட்டு எனக்கு அவ்வளவா உடன்பாடு கிடையாது. அப்போ அந்த ஹோல்ட்ல வைக்கிற ஜட்ஜஸ் மேல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை கிடையாதுன்றது தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதுல வந்து பர்வீன் பானு அவங்க வந்து கண்டஸ்டன்ட் உள்ள வந்தாங்க. அவங்க ஆக்சுவலா வந்து என்னுடைய கம்யூனிட்டி எனக்கு வந்து என்னுடைய கம்யூனிட்டி எனக்கு வந்து இதெல்லாம் செய்ய விட மாட்டேங்குது, இதெல்லாம் பண்ண விட மாட்டேங்குது. எல்லா கம்யூனிட்டிலையும் அந்த இஷ்யூஸ் இருக்கு. இந்து இருக்கு. இந்து கம்யூனிட்டிலையும் இருக்கு, முஸ்லீம் கம்யூனிட்டிலையும் இருக்கு, கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்கு. நீங்க வந்து கம்யூனிட்டியை குற்றம் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்க வந்து அதுல அனுதாபத்துடன் வந்து இந்த ஷோக்கு செட் ஆகாது. கம்யூனிட்டியை தாண்டி பல பேர் வந்து சாதனைகள் புரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. மலாலா எடுத்துக்கணும். மலாலா வந்து முஸ்லீம் கம்யூனிட்டி தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்களுடைய ஹியூமனிட்டி வந்து இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிறைய முஸ்லீம் பெண்கள் வந்து நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்லாம் போனீங்கன்னா முஸ்லிம்ஸ் முஸ்லிம் பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சுயதொழில் செய்யறது. உங்களுடைய கம்யூனிட்டி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சுயதொழில் செய்யணும், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க உத்தரப்பிரதேஷ். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, உங்களால செய்ய முடியும், சுயதொழில் செய்ய முடியுது. எல்லா துறைகளிலும் இன்னைக்கு வந்து முஸ்லீம் பெண்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. மீடியாவில் நம்ம எத்தனையோ முஸ்லீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், முஸ்லீம் லேடிஸ் பார்த்துட்டு இருக்கோம், முஸ்லீம் கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து இந்த கம்யூனிட்டி இதெல்லாம் பண்ண வர மாட்டேங்குது. சில சில பேர் இருக்க தான் செய்வாங்க, பூமர் மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரீல்ஸ் பண்ணக்கூடாது, ரீல்ஸ் பண்ணாங்கிறது, ரீல்ஸ் பண்ணுறது வந்து ஹராம, பசங்க கூட பேசுறது ஹராம, இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க சார். அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை பொறுத்து. அவங்க அந்த காலத்துல இருந்து நாங்கள் அப்படிதான் இருந்தோம், அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது கவர்மெண்ட் மாதிரி இன்னும் அந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்துன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் காமெடியில், அது மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து பெருசாக இருக்கக்கூடாது. பட் அதை வச்சு நீங்க வந்து அனுதாபம் தேட நினைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பொறுத்தவரை சரியில்லை. இந்த ஷோவுக்கு அது சரியா இல்லை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். அண்ட் செகண்ட், கரிஷ்மா அவங்கள வந்து பெக் பண்ண சொன்னாங்க, பிக்சர் எடுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை அதுவும் டாஸ்க், அந்த டாஸ்க் வந்து என்னை பொறுத்தவரை செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம வந்து தமிழ்நாடு ஆகட்டும், இந்தியாவாகட்டும், பிச்சைக்காரர்கள் இல்லாத நாடு தேவை, பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டோம். யாருமே பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடாது, எல்லோருடைய பொருளாதாரமும் சரிசம நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எலெக்ஷன் வச்சு ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் பண்ணி அந்த கவர்மெண்டுடைய பாலிசி டெசிஷன் எல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஏற்றபடி நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து வளர்த்துட்டு போறோம். நீங்க அப்படி இருக்கிறவங்க மறுபடியும் பிச்சைக்காரங்க நீங்க பிக் பண்ண சொல்றதே வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, எல்லாரும் சரிசமமா பார்க்கணும்னு சொல்ற நாட்டுல நீங்க வந்து பிக் பண்ணுங்கன்னு சொல்றது அது தேவையில்லாத ஒரு விஷயம். பெக்கர்ஸ் இல்லாத ஒரு கம்யூனிட்டி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். நீங்க மறுபடியும் பெக் பண்ணுங்க ஒரு கண்டஸ்டன்ட் சொல்றது அது எந்த வகையில நியாயம் எனக்கு புரியல. ஆரி வந்து தன்னுடைய மைண்ட் செட்டை முதல்ல மாத்திக்கணும். பெக்கர்னு கண்டிப்பா. சொல்றது, நீங்க வந்து நாயா அவங்க நடிகன்னு சொல்றது. நீங்க ஆரி வந்து கூட்டுப்பட்டுல நடிச்சிருக்கலாம், இந்த கூட்டுப்பட்டுல வந்து அவர் வந்து நடிப்புக்கான இது பண்ணிக்கலாம். நீங்க வந்து அதுக்கு அந்த டைம்ல வந்து உங்களை வந்து அப்படி பண்ண சொல்லியிருப்பாங்க. நீங்க அந்த ஹியூமனிட்டியில அந்த ஹியூமிலியேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ஃபேஸ் பண்ண ஹியூமிலியேஷன்லாம் வந்து மற்றவங்களும் ஃபேஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தான் கிளப்புமே தவிர அது வந்து தீர்வை நோக்கி கொண்டு செல்லாது. ஸோ கண்டிப்பா. உங்களுக்கு நடந்தது வந்து மற்றவங்களும் அப்படியே செயல்படணும், மற்றவங்களுக்கும் அது வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது அது வேற மாதிரி ஒரு மைண்ட் செட். அது ஆரி வந்து அந்த மைண்ட் செட்டை தாண்டி வரணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா பிச்சை எடுக்க கண்டிப்பா சொல்றது ரேஷ். நாய் மாதிரி நீங்க ஓவியாக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. ஓவியா வந்து அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும், ராஜுவோட ஃபேஸ் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் ஆரி சொல்லும் போது. ஸோ ரெண்டு ஜட்ஜஸ்க்கு அதில் விருப்பம் இல்லைங்கிறப்போ முதல்ல என்ன டாஸ்க் வைக்கிறதுங்கிறது ஜட்ஜஸ் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாஸ்க்கு சொல்லுங்க. இஷ்டத்துக்கு ஒருத்தர் ஒரு டாஸ்க் சொல்லிட்டு அதில் மற்ற ரெண்டு ரெண்டு ஜட்ஜஸ்க்கும் அதில் விருப்பம் இல்லைங்கிறப்போ நீங்கள் எப்படி அதை வந்து டாஸ்க்கை நீங்கள் சொல்ல முடியும்? இல்ல டாஸ்க் எனக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை. மூணு மூணு பேர் இருக்கீங்க, மூணுல ரெண்டு பேர் அந்த டாஸ்க் அகேன்ஸ்டாக இருக்காங்கிறப்போ அதுலேயே பெரும்பான்மை இல்லை. அப்புறம் எப்படி அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து கண்டஸ்டன்ஸை பண்ண சொல்லுவீங்க? கண்டிப்பா. இல்ல எனக்கு என்ன தெரியுமா, ஒவ்வொரு சீசன்லயும் இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணவங்களை கொண்டு வந்து விட்டுதான் வந்துட்டு ஜட்ஜ் பண்ண வைக்கணும். ராஜு வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்றது தான் நான் சொல்வேன். இப்ப இங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் தேவையே கிடையாது. இந்த இடத்துல வந்து ஜோக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க ஜட்ஜ் பண்ண போறோம் அவ்வளவுதான். அந்த ஜட்ஜ் பண்றதே வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். நீ இப்ப வந்த கண்டஸ்டன்ட்ங்க எல்லாம் கூட நீங்க சும்மாவே வாங்கிட்டு போயிட்டீங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க கப்ப. சோ அப்படி இருக்கும்போது ராஜு வந்துட்டு ஹேஸ் டு பி டிஸ்குவாலிஃபைட். எனக்கு ராஜு இது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க செலெக்ஷன் போனீங்கன்னா ஒரு பிக் பாஸ வந்துட்டு ஒரு நல்ல டோனுக்கு கொண்டு போய் எல்லாரையுமே வந்துட்டு ஒரு கட்டி போட்டு உட்கார வைக்கிற அந்த ஒரு இது கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வனிதாவை போடலாம் ஜட்ஜா. அவங்க வந்தாங்கனாக்கா அவங்க கேட்கிற கேள்விகள் வேறையா இருக்கும்.
ஏன்னா அவங்க என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அங்கன்றத வந்துட்டு அங்க அழகா போட்டு உடைப்பாங்க. எந்த அளவுக்கு ஷோவா அவங்க அவங்க எத்தனையோ வாட்டி சொல்லிட்டாங்க, என்னாலதான் பிக் பாஸ், என்னாலதான் பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு ஷோவை வந்துட்டு தூக்கி நிக்க வச்ச ஆளு வனிதா. ஒரு ரீசன் இருக்கு. இல்ல வனிதா அவங்க ஆனா அந்த ஷோ வனிதா அவங்க பிக் பாஸ்குள்ள வரப்போ அந்த ஷோல ஒண்ணுமே இல்லை. வெறும் வந்து லவ் செக்மெண்ட் இருந்தது. சில சில இடங்கள்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தது. மற்றபடி பெருசாக அங்கே எதுவுமே இல்லை. பட் வனிதாக்கா உள்ள வந்த உடனே அங்கே வந்து ஒரு ஃபயர் ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து கம்ப்ளீட்டா அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குனாங்க. அது அது வந்து ஒரு ஃபயர் ஏற்படுத்துச்சு. அந்த ஷோ வந்து இன்னும் பார்க்கறதுக்கு அழகா இருந்தது, நல்லா இருந்தது. கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் வந்து ஷோ பார்க்க முடியும். கான்ட்ரவர்சிஸ் இல்லாமல் ஷோ பார்க்க முடியும். நூறு ஆமா. நூறு இல்ல, நாள் வந்து எனக்கு ஒரு தெரிஞ்சு நீங்க இருபது நாள் ரிலீஸ் காமன் பண்ணணும், மேனு கான்ட்ரவர்சிஸ் பண்ணணும். சொல்றப்போ ஏன் அந்த தனலட்சுமியை கூட கூட்டிட்டு வந்து நீங்க ஜட்ஜா போட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த பொண்ணு ஹார்ட் ஒர்க்ல வந்த பொண்ணு அது. சோ அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நீங்க ஜட்ஜா போட்டிருக்கலாம். ஹார்ட் இது ஒர்க்லாம் இல்லை, இல்லை ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. அது அது இன்னொரு டைப் தான். தனலட்சுமி வந்து சம்மந்தம் இல்லாத கேரக்டர். பிக் பாஸ்க்கு சம்மந்தம் இல்லாத கேரக்டர். அந்த அந்த பொண்ணை எது பண்ணி பிக் பாஸ் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு புரியல. அது பிக் பாஸ்க்கும் சம்மந்தம் இல்லாத கேரக்டர். ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் வனிதா அக்கா கூப்பிடலாம். ஆரியும் பதிலாக வனிதா அக்கா தான் பெட்ரு. ராஜுக்கு பதிலாக வேற யாரும் கூப்பிடலாம். ஏன்னா ராஜு வந்து காமெடியாக ட்ரை பண்ணுறாரு. அதாவது காமெடியாக கொண்டு போகணும் இந்த ஷோ அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அது ஒர்க் அவுட் ஆகணும். அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லையே. இப்ப அதுல என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம், ஓவியா அழகா இருக்காங்க. இத தவிர அதுல ஒண்ணுமே ஓவியா அழகா கிடையாது. இருக்காங்க. இல்லை இல்லை ஓவியா அழகா இருக்காங்க தாண்டி ஓவியாவால பேச முடியல. ம். அவங்களால ஓப்பனா அவங்களால ஓப்பனா ஜட்ஜ் பண்ண முடியல. அவங்க ஏதாவது சொன்னா மற்ற ரெண்டு ஜட்ஜஸ் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருக்கு. அது அதனால ஓப்பனா அவங்க ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்க நீங்க நல்லா பண்றீங்கன்னு ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்து மற்ற ரெண்டு பேர் அந்த கண்டஸ்டன்ட் ரிஜெக்ட் பண்றாங்க. எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஆரி வந்து நேற்று இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற எபிசோட்ல இது கொடுக்குறாரு, டாஸ்க் கொடுக்குறாரு கண்டஸ்டன்ட். உங்களுடைய விருப்பம் தான், எனக்கு இதுல விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்க பண்ணுங்கிறாங்க ஓவியா. ஆரி அப்பதான் டாஸ்க் கொடுக்குறாரு. ஸோ அப்போ வந்து ஓவியாவுக்கு மற்ற ரெண்டு ஜட்ஜஸும் கொடுக்குற டாஸ்க்ல விருப்பம் இல்லை ஓவியாவுக்கு. விருப்பம் இல்ல. அண்ட் அவங்களால ஜட்மெண்ட்டையும் ஓப்பனாக சொல்ல முடியல அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ அப்போ அதுதான் சொல்றேன், அந்த ஜட்ஜஸ்குள்ளேயும் ஒரு அளவுக்கெல்லாம் இருக்கணுமான்ற. இல்லை ஜட்ஜஸ்குள்ளேயும் ஒரு முரண் இருக்கு. ஜட்ஜஸ்குள்ளேயும் ஒரு முரண் இருக்குங்கிறப்போ அது எப்படி வந்து இந்த ஷோவை கொண்டு போக முடியும் அவங்களால எனக்கு புரியல. இல்ல, நம்ம சூப்பர் சிங்கர்ல இருந்து நிறைய பார்த்திருக்கோம். நிறைய ஜட்ஜஸ்ங்க எல்லாம் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அப்படி இருக்கும்போது வந்து இவங்க பண்றது ஆர் நாட் ஓகே. அதே மாதிரி மாயா வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கணும்ன்றது தான் நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த 3 ஜட்ஜுங்க ஃபெயில் ஆகுற இடத்துல ஒரு ஆங்கர் தான் வந்து அதை தூக்கி பிடிக்கணும். அதனாலதான் வந்துட்டு அர்ச்சனா, பிரியங்கா எல்லாம் இவ்வளவு நாளைக்கு வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறது. ஏன்னா யாரு சொதப்பினாலும் இவங்க அந்த ஷோவை தூக்கி பிடிச்சிருவாங்க. சோ அந்த ஒரு இதாச்சும் வந்துட்டு மாயாக்கு இருக்கணும் அப்படின்றதுதான். நான் மாயாவோட யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் இதை பார்க்க ஆரம்பிச்சேன். பட் 4 நாளா ஐ எம் வெரி மச் டிசப்பாயிண்டட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க யூடியூப் எல்லாம் ரொம்ப ஜோவியலா இருக்கும், சாதாரணமா இருக்கும். அந்த அந்த அழகே அந்த அழகுலயே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இது என்னத்துக்கு தேவையில்லாம வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாம ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. சோ ஆக மொத்தம் 4 நாட்களுக்கு அப்புறம் 3 நாட்களுக்கு அப்புறம் இந்த 4வது நாள்ல அந்த ஷோ வந்துட்டு கொஞ்சம் ப்ரோக்ரஸிவ் பார்க்கும் அப்படின்னாக்கா அது இன்னும் கீழே போயிருக்கு அப்படின்றதுதான் ஜட்ஜ் ஆன் ஆஃப் ஃபிட்ன்றது தான் நான் சொல்லிக்குவேன் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். யோ ஒப்பீனியன் ஹரிஷ்? ஜட்ஜஸ்க்கு வந்து ஜட்ஜஸ்குள்ள ஒரு முரண்பாடுகள் இருக்கு. அந்த முரண்பாடுகள் களையப்படாம நம்ம இந்த ஷோவை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியாது. ஸோ ஒன்று நீங்கள் காமன் மேன் ஷோவை கண்டினியூஸாக நீங்கள் ரன் பண்ணணும்னு இருக்கீங்க அப்படின்னா ஜட்ஜஸ்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் நீங்கள் வந்து கலையணும். பட் ஏற்கனவே ஷூட் பண்ணது தான் இது எல்லாமே, முன்னாடியே ஷூட் பண்ணது அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒன்றும் அதில் மாற்றிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இப்போ இதில் செலக்ட் ஆனவங்களே நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருத்தர் அனுப்ப போகிறீங்களா, 2 பேர் அனுப்ப போகிறீங்களா, இல்லை 10 பேர் அனுப்ப போகிறீங்களா அப்படிங்கிறது தான் வந்து அவங்க பிக் பாஸ் டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வரும். நீங்கள் ஒருத்தர் 2 பேர் அனுப்புனீங்கன்னா அது இந்த இந்த ஷோ நடத்துறதுக்கு யூஸே இல்லை.
ஒன்று அட்லீஸ்ட் ஒரு கண்டிப்பா 5 பேர் 6 பேரை நீங்க உள்ள அனுப்புங்க, 5 6 பேரை உள்ள அனுப்பணும். இந்த காமன் மேன் ஷோல ஒரு 5 6 பேர் உள்ள அனுப்புங்க. உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வந்து செலிபிரிட்டிஸோட எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் செலிபிரிட்டிஸோட லைஃப் ஸ்டைல் எப்படின்னு நம்ம பார்ப்போங்க. அது அது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுங்க. அது இப்போ வந்து தாமரை உள்ள போனாங்க, தாமரைக்கும் மற்ற செலிபிரிட்டி கன்செப்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற அந்த வித்தியாச வேறுபாடுகள் நிறைய இருக்கு. பட் ஸ்டில் அவங்க சஸ்டெயின் ஆனாங்க, ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆனாங்க தாமரை. அது மாதிரி வந்து சஸ்டெயின் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இந்த காமன் மேன் ஷோ மூலமா போறவங்களுக்கு இருக்கு, நிறைய இருக்கு. செலிபிரிட்டிஸ் வந்து சில இடங்கள்ல வந்து அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்க மாட்டாங்கிறத தாண்டி அவங்களுடைய அஹ், சொகுசு வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு தடப்படுது அப்படின்னா உடனே அந்த அந்த டாஸ்க் வந்து வெளியில வந்துருவாங்க. அதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும், இது வரைக்கும் பிக் பாஸ் ஷோ நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த காமன் மேன் சொல்ல போனாங்கன்னா அந்த ஒரு வேறுபாடுல இன்னும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி இன்னும் கண்டென்ட் நிறைய கொடுக்கணும். கண்டென்ட் கண்டிப்பா இல்லாமல் நீங்கள் ஷோ பண்றதுக்கு கண்டென்ட்டோட ஷோ பண்றது இன்னும் நல்லதுன்னு நான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, மலையாளம்ல வந்து இதே அக்னி பரீட்சை நினைக்கிறேன், மலையாளத்தில் நடந்துட்டு இருக்கு. இதே காமன் மேன் வந்து அக்னி பரீட்சை நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பார்லேமானிக்கும் ரஞ்சினி அவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு சீசன்ல ஒரு சண்டை போயிருந்துச்சு. ஒரு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, அவங்க வந்து அவங்க ஃபார்ம்ல வந்து பார்லிமெண்ட் தான் எனக்கு வந்து பிடிச்ச பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எழுதியிருக்காங்க. அவங்க ரஞ்சினி ஹரிதாஸ் கேட்கும்போது எனக்கு நீங்க தான் ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்னு சொல்றாங்க. அப்போ ரஞ்சினி வந்து சொல்றாங்க, இல்லை நீங்க வந்து உங்களுடைய ஃபார்ம்ல நீங்க பார்லிமெண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை நான் அது தெரியாம எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகுதாங்க. அது மாதிரியாவது கான்ட்ரவர்சி கொண்டு வாங்க. ஓ, பார்லிமெண்ட்டுக்கு ரஜினி ஹரிதாஸ்க்கும் இருக்கிற சண்டைங்கிறது கேரளாவில் எல்லாரும், மலையாளம் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்க. நீ எப்படி என்ன இப்படி சொல்லலாம், நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம்னு 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அதுல பார்லிமெண்ட்டுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் கவுண்ட் குறைஞ்சது, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் குறைஞ்சது, அது ஒரு பஞ்சாயத்தாச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சினி ஹரிதாஸ்க்கு ஏதோ ரெய்ட்லாம் விட போறாங்க கவர்மெண்ட் சைட்ல ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு. அது ரஞ்சினி ஹரிதாஸே வந்து நான் இப்போ வீட்டில் இல்லை, நான் ஊருக்கு போயிருக்கேன், வீட்டுக்கு வந்து 2 நாள் வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரெய்ட் பண்ணிக்கோங்க ஒரு கமெண்ட்லாம் போட்டுட்டாங்க அந்த நியூஸ் கீழே. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்த டைம்ல இவங்களை கூப்பிட்டு ஜட்ஜா உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இந்த ஷோல கொண்டு வாங்க. உடல ஓவியா அங்க இருக்காங்க, ஜூலி பேரை எழுதி வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தர் உள்ள வந்து அது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க. கண்டிப்பா ஓடாத ஷோவாவது ஓட வைங்கன்னு தான் சொல்றேன். ஓட இந்த ஷோ அதுதான் ஓடும், இந்த ஷோ எப்பயும் ஓட போறது கிடையாது. இந்த ஓட வைக்கிறதுக்காக இதான் வழியை பார்க்கணும். ஒண்ணுமே பண்ணாம வந்து ஷோவை மக்கள் பார்க்கணும், எப்படி மக்கள் ரசிச்சு பார்ப்பாங்க? அதுதான் இன்னும் 15 நாள் இதை ஓட்டணுமேன்ற கஷ்டம் வந்துட்டு நமக்கு இருக்கு. சோ பாப்போம் ஹரிஷ், நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க, இன்னும் கீழே போக போறாங்களா இல்ல மேல கொஞ்சம் எந்திரிச்சு வராங்களான்றத பார்ப்போம், பார்த்துட்டு நாளை பேசுவோம் ஹரிஷ். கண்டிப்பா.